எத்தனையோ பாரம்பரியமான விஷயங்களை நம் முன்னோர்கள் அற்புதமா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற விஷயங்களை நாம தவற விட்டுட்டோம். அதுல ஒண்ணுதான் இந்த வாழை இலையில சாப்பிடுறது. வாழை இலையில சாப்பிடுறதால இளநர வராம நீண்ட நாட்கள் தலைமுடி கருப்பா இருக்கும். வாழை இலை ஒரு கிருமி நாசினி. உணவுல இருக்கிற நச்சு கிருமிகளை வாழை இலை அழிக்கும் தன்மை கொண்டது. தீக்காயம் பட்டவரை வாழை இலையில கிடத்துறத பாத்திருப்பீங்க. வாழை இலை படுக்கையும் வாழைத்தண்டு சாரும் வாழை கிழங்கோட சாரும் நல்லதொரு நச்சு முறிப்பான். இன்னைக்கும் கிராமங்கள்ல பாம்பு கடிச்சிட்டா முதல்ல வாழைச்சாறு குடிக்க கொடுப்பாங்க. நச்சு முறிந்து விடும். திருமண பந்தல்ல வாழை மரம், இடுகாட்டு பாடையில வாழை மரம், மக்கள் கூடுற எந்த திருவிழா கூட்டங்களையுமே வாழை மரம்னு எங்க பார்த்தாலுமே வாழை மரத்தை வச்சான் நம் தமிழன். அதாவது நச்சு முறிப்புக்கு தான் அவ்வாறு செஞ்சான். வாழை இலையை பயன்படுத்தி சாப்பிடுறவர்களுக்கு நோய் வர்றதில்ல. இதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாழை இலையில தொடர்ந்து உணவு உட்கொண்டு வந்தா